அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனை அடைய வேண்டும் என்றால் விடாப்பிடியான பக்தி என்பது இருக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே திருமூலர் சொன்ன பாடல்கள் வாயிலாக பார்த்திருந்தோம். மேலும் தன்னை அறியக்கூடியவன்தான் சிவத்தை அறிவான் என்கிற கருத்துக்களை இன்று பார்க்க இருக்கும் பாடல்கள் மூலமாக அறிய இருக்கிறோம். தன்னை அறிவது எப்படி, அதனால் என்னதான் பயன் ஏற்பட போகிறது, அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றனவா என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே திருமூலநாயனார் சொல்ல கேட்க இருக்கிறோம். யான் அறிந்து அன்றே இருக்கின்றது ஈசனை வான் அறிந்தார் அறியாது மயங்கினர், ஊன் அறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறியான் பிள்ளை யார் அறிவாரே. நாம் ஏதோ சிவனுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஈஸ்வரனுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை, நாம் ஈஸ்வரனை பற்றி அறிவதற்கோ அடைவதற்கோ அருகர் அல்லர் என்கிற கருத்து சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உண்மை என்று கருதி நாமும் வாழாவிருந்து விட்டோம். அது பொய். யான் அறிந்து இருக்கிற வரையிலும் எம்பெருமான் ஈசன் வானறிந்தார் கூட அறியாது மயங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இமையார்கள், தேவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களும் கூட எம்பெருமான் ஈசனை அறியாமல் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்க தேவர்களும் அறிய முடியாத எம்பெருமான் ஈசனை சாமானிய மனிதன் அறிய முடியுமா என்கிற வினாவை எழுப்பி நம்மை மூடராக்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அது அப்படிப்பட்ட கருத்து அல்ல. ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர், அதுதான் எம்பெருமான் ஈசன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊன் கொண்டு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடலுக்கு உள்ளே இருந்து உடலை முழுவதுமாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு சுடராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் நம் உள்ளே ஜீவனாக இருக்கிறான். எனவே ஜீவனாக இருக்கும் சிவன் நமக்குள்ளேயே இருக்கும் போது எம்பெருமானை அறிய முடியாது, அடைய முடியாது என்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிச்சயம் பொய்யானவை என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர், நம்முடைய உடலுக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் என்பது வெப்ப தத்துவமாக இருக்கிறது. மழைக்காலமோ வெயில் காலமோ பனிக்காலமோ எல்லா காலங்களிலும் ஒரு குறிப்பிட்ட வெப்பம் நம் உடலை பாதுகாத்து நிற்கிறது. இந்த வெப்பம் எங்கிருந்து வந்தது? நெருப்பில்லாமல் வெப்பம் வருமா? நெருப்பு உள்ளே இருக்கத்தானே வேண்டும். அந்த நெருப்பு எங்கே இருக்கிறது? அதன் தன்மை என்ன என்று கேட்டால் அந்த நெருப்புத்தான் உயிர். அந்த உயிர்தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனே ஜீவன், ஜீவனே ஈஸ்வரன் என்கிற கருத்துக்களை இங்கே திருமூலநாயனார் உறுதிபட நமக்கு சொல்கிறார். உங்களுக்குள்ளே ஈசன் இருக்க நீங்கள் புறத்திலே ஈசன் இருப்பதாக சொல்லி அலைந்து ஏமாந்து போகாதீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். அருள் எங்குமான அளவை அறியார், அருளை நுகர அமுதானதும் தேரார், அருள் ஐங்கர்மத்து ஆதிசூக்கம் உண்ணார், அருள் எங்கும் கண்ணானது யார் அறிவாரே. எம்பெருமான் அருளே வடிவானவர். எம்பெருமான் ஈசன் இரக்கமே வடிவானவர். அவர் எந்தவிதமான குறைவும் வைக்காமல் அனைத்து உயிர்களுக்குள்ளும் தன்னுடைய ஆற்றலை செலுத்தி இருக்கிறார். ஈஸ்வரன் தானே தன்னை படைத்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரன் தானே இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான உயிர்களாகவும் தன்னை படைப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள். அவர் இல்லாத இடம் என்பதே கிடையாது. அவருடைய அளவு என்ன, விஸ்தீர்ணம் என்ன என்பதை எவராலும் அறிய முடியாது. ஆனால் அவருடைய அருளை நுகர முடியும், அவருடைய அன்பை உணர முடியும், அவருடைய பாசத்தை உணர முடியும். ஒரு கோழி முட்டையிட்டு அடை காக்கிறது. அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே மஞ்சளும் வெள்ளையுமான நிறத்திலே 2 திரவங்கள் தான் இருக்கின்றன. கோழி அந்த முட்டையை அடைக்காத்து வெப்பம் சிறிதும் குறையாதபடியாக அந்த முட்டையை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. வெப்பத்தின் காரணமாக வெறும் திரவரூபத்திலே இருந்த 2 நிற திரவங்கள் உடலாக மாறி உயிராக வெந்து வெளியிலே நடக்கின்றன, உண்கின்றன, பறக்கின்றன, அத்தனையும் செய்கின்றன. இவை எப்படி சாத்தியமாயிற்று? முட்டையை திறந்து பார்த்தபோது உள்ளே 2 திரவங்கள் தானே இருந்தன. இந்த 2 திரவங்கள் வெளியே வருவதற்கும் உள்ளே செல்வதற்கு முட்டை ஓட்டில் சிறிய துளை கூட கிடையாதே. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டிற்குள்ளே எப்படி உயிர் வந்தது? அந்த உயிருக்கு எப்படி காற்று சுவாசிக்கும் தன்மை ஏற்பட்டது? மனிதனுடைய கற்பத்தையும் இப்படியே வர்ணித்து பார்க்கலாம். தாயின் கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய பூச்சி எப்படி மனிதனாக உருவெடுத்து உடலெடுத்து பிறந்தது? இது எப்படித்தான் சாத்தியமாயிற்று என்ற வினாக்கள் எல்லாம் எழும்பாமல் இல்லை. ஆனால் இத்தனையும் நடத்தி கொண்டிருப்பது எம்பெருமான் ஈசனுடைய திருவிளையாடல்கள்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே 5 விதமான கர்மங்களுக்குள்ளே அது சூட்சுமமாக ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 5 விதமான கர்மங்கள், 5 பூதங்கள்.
5 பூதங்கள் காரணமாக படைக்கப்பட்ட இந்த மானுட உடல் 5 புலன்கள் வழியாக சலித்து இயங்குகிறது. இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் 5 புலன்கள் இயங்கியாக வேண்டும். 5 புலன்கள் ஒடுங்கி நிற்கும் இடத்து ஆன்மா என்கிற நிலை வந்துவிடுகிறது. எனவே தனக்குள்ளே இருக்கும் ஆற்றல் தத்துவத்தை புரிந்து கொள்ள தனக்குள்ளேதான் தேட வேண்டுமே அல்லாது புறத்திலே தேடுவது தகாது என்பது கருத்து. அறிவில் அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது ஆக்கி அழியருள் நல்கும் செறிவுடு நின்றார் சிவமாயினாரே. யார் சிவனாக மாற முடியும்? இந்த வினா எப்போதும் எழும்பியபடியாகவே இருக்கிறது. உங்களுக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் உங்களை தெரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் சிவம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அறிவினில் அணுக அறிவது நல்கி. இந்த அறிவினில், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தம் என்பதே சிவத்தோடு இணக்கமாக இருக்கிறது என்கிற அறிவை உத்தம சத்குருமார்கள் மூலமாக அவர்களை அணுகி அவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சரியான வழி நமக்கு பாதையை காட்டி கொடுப்பார்கள். பொறி வழியாக இருக்கக்கூடிய ஆசை காரணமாக இந்த உலகத்தை நாம் உண்மை என்று கருதியிருக்கிறோம். ஆனால் இது உண்மை அல்ல. பொறிவழி காணக்கூடிய இந்த உலகம் பொய்யானது, மாயத் தோற்றம் கொண்டது, நம்மை மயக்கக்கூடியது. பொறிவழி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற காரணத்தால் ஆசை வயப்பட்டு நாம் இந்த உலகத்தோடு இணைந்து பற்பல ஆசைகளை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போகிறோம். ஆனால் அதையெல்லாம் நீக்கி எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி மேன்மை பெற்றிருந்த அடியார்களுடைய கூட்டத்திலே இணக்கமாகி இருந்து அவருடைய நல் உபதேசத்தை கேட்கும்போது நம்முடைய அறிவும் கூர்மையாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, அறிவு என்பது செறிவான அறிவாக மாறுகிறது. அறிவிலே 2 வகையான அறிவுகள் இருக்கின்றன. வெறும் புத்தக அறிவு, மற்றது பட்டறிவு. புத்தக அறிவையும் பட்டறிவையும் நாம் குருமார்கள் மூலமாகவே பெற முடியும். உண்மையான ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கருதியிருக்கக்கூடிய யோக சாதகன் எக்காரணத்தை கொண்டும் குருமார்களின் சமீபத்தை விட்டு விலக மாட்டான். காரணம், அவர்களுடைய கரங்களை பற்றி பயணிப்பது ஒரு சேய் தாயின் அரவணைப்பிலேயே பத்திரமாக வளர்வதற்கு ஒப்பானது. குருமார்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆசையும் அணுக்கமும் நமக்கு தேவை. ஆனால் எல்லோரையும் குருமார்கள் அருகிலே வைத்துக் கொள்வதில்லை. பக்குவப்பட்டவன், சரியான பாதை பயணிக்கக்கூடியவன், சொல் பேச்சு கேட்கக்கூடியவன் என்று கருதக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமே அருகிலே இருக்க அனுமதிக்கிறார்கள். ஆக நாம் செய்ய வேண்டியதென்ன? சிவத்தை அடைய வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியதென்ன? குருமார்களின் அன்பிற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே கருத்தாகிறது. அருளில் பிறந்திட்டு அறிவில் வளர்ந்திட்டு அருளில் அழிந்து இளைப்பாரி மறைத்திட்டு அருளை ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளார் என் நந்தி அகம்புகுந்தானே. எம்பெருமான் அருளால் தான் நமக்கு இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது. எம்பெருமான் அருள் காரணமாகவே நாம் பிறந்தோம். எம்பெருமான் அருள் காரணமாகவே நாம் வளர்ந்தோம். எம்பெருமான் அருள் காரணமாகவே அறியாமை என்கிற மாய இருளை நீங்க முடியாமல் இருந்த நாம் அழிந்து மரணித்தோம். மறுபடியும் எம்பெருமானிடத்தில் வேண்டி சரியான பாதையை பயணிப்பதாக உத்தரவாதம் கொடுத்து மறுபடியும் ஒரு உடலை பெற்று மறுபடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற உடல்களை எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு உடல் எடுத்த போதும் எம்பெருமான் ஈசன், நீ தவறான பாதைக்கு போகாமல் சரியாக என்னை நோக்கி வா என்று கரங்களை நீட்டியபடி காத்திருக்கிறார். சிறுபிள்ளை விளையாட்டாக நாம் விளையாடி மீண்டும் மீண்டும் இந்த உலக மாயையிலே சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். எம்பெருமான் ஈசனுடைய சொற்களை கேட்க நாம் தயாராக இல்லை. இது காரணமாக ஈசனும் கூட விசனம் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நம் பேச்சை கேட்காமல் இப்படி செல்கிறார்களே என்று வருந்தி கொண்டிருக்கிறார். எம்பெருமான் தன்னுடைய பேச்சை கேட்டு தன் மகன் தன்னை நோக்கி வரமாட்டானா என்று எண்ணியவராக ஏங்கியவராகவே காத்திருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாற்று கொடுத்து அதே வேளையிலே ஆனந்தத்தை அமுதமாக ஊட்டி தன்னுடைய அருளால் தன்னோடு கூட வைத்துக்கொள்ள எம்பெருமான் ஈசன் விரும்புகிறார். தனியே விட்டால் எங்கே மகன் ஓடிவிடுவானோ என்று அஞ்சி எம்பெருமானே தானே தன் மகனுக்குள்ளே நுழைந்திருக்கிறார். காரணம், நம் உடல் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் என்பதே சிவம்தான். சிவம் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. ஏனென்றால் சிவம் தன் பிள்ளைகளை கைவிடுவதில்லை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் நம் உள்ளே இருக்கும் மனமயக்கம் மாறிவிடும். அருளால் அமுத பெருங்கடல் ஆட்டி அருளால் அடி புனைந்து ஆர்வமும் தந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் என் நந்தி அகம்புகுந்தானே. நம்முடைய மனத்தகத்தை இருக்கக்கூடிய மயக்கங்களை எல்லாம் போக்கி எம்பெருமான் ஈசன் நமக்குள்ளே வருவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு வகையான விளையாட்டு. தன்னுடைய பிள்ளை தன் சொல் பேச்சை கேட்டு சரியாக நம்மை நோக்கி வருகிறானா என்று அவனை ஆடவிட்டு பாடவிட்டு ஓடவிட்டு நடிக்கவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் ஈசன். நாம் அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கரங்களை நீட்டிய மாத்திரத்திலே ஓடி வந்து தாயை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய குழந்தையைப் போல மாறிக்கொள்ள வேண்டும்.
நாம் வளர்ந்து விட்டோம், தாயும் நாமும் வேறு என்று கருதியிருக்கும் போது அங்கே மாயை என்பது வந்துவிடுகிறது. ஒரு குழந்தை எங்கே சென்றாலும் என்ன விளையாட்டு விளையாடினாலும் பசி வந்த போதும் தாயை நினைத்து ஓடி வந்து விடுகிறது. தாயின் அரவணைப்பிலே அமைதியாக உறங்குகிறது. தாய் மீது கொண்ட பற்றும் நம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு நிச்சயமான பாதுகாப்பை தருகிறது. அதுபோல எம்பெருமான் ஈசனை நம்புங்கள். எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளிலே உங்களை சரணாகதி செய்து கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனை நம்பி என்னை காத்து ரட்சியும், என்னுள்ளே இருந்து என்னை காப்பாற்றும் என்று அவரிடத்திலே நீங்கள் பிரார்த்தித்தபடியாகவே இருங்கள். இதை செய்து வந்தால் நிச்சயமாக அருளான ஆனந்த அமுதத்தை உங்களுக்கு ஊட்டி எம்பெருமான் ஈசன் நமக்குள்ளே புகுந்து நம்மிலேயே தங்கியிருந்து நம்மையும் தம்மோடு இணைத்து கொண்டு விடுவார் என்கிற கருத்துக்களை திருமூலநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்கிறார். கருத்து இதுதான். எம்பெருமான் ஈசனின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் அவர் நினைத்தபடியாக நாம் மாறியிருக்க வேண்டும் என்பதே கருத்து. மனம் போன போக்கிலே வாழ்ந்து உலகியல் மயக்கத்திலே நாம் நம்மை தொலைத்து விடாதபடியாக கவனமாக இருந்து எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளிலே மாத்திரம் மனத்தை வைத்து மற்ற புலன்கள் சார்ந்த இச்சைகளை எல்லாம் புறக்கணித்திருந்தால் நிச்சயம் ஒரு நாள் எம்பெருமானுடைய அன்பிற்கு பாத்திரமாவோம் என்பது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.